என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டு மாப்பிள்ள தான் ரெட்டா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவன் தான் ரெட்டுன்னு நல்லா தெரியுது சார். ஆனா அவன் கையில இருக்கிற பெயிண்ட் கரையை மட்டும் வச்சு நாம அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். இத ஆதாரமா வச்சு நம்ம பண்ணாலும் அதை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவனை நாம இப்போதைக்கு ரகசியமா கண்காணிக்கணும். அவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும் சார். சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவனை அரெஸ்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு அவன் யாருன்னு காட்டணும் சார். சார், நமக்காக இந்த அம்மா அவங்க உடம்புக்கு முடியாத பொண்ணை வச்சு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்கணும் சார். கண்டிப்பா சார். இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே வேணாம் சார். கண்டிப்பா ஃபோர்ஸ் போட சொல்றேன் சார். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா இருங்க. உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் என்ன தயங்காம கேளுங்க. ரொம்ப நன்றி தம்பி. சரிங்கம்மா. சார் வரேன் சார். வாங்க சார். அம்மா, கோவில் யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில அம்மனுக்கு விசேஷ பூஜை செஞ்சு இந்த யாகத்தை தொடங்கலாம்னு இருக்கோம். அம்மா, இந்த யாகத்தை ஆரம்பிச்சிட்டாலே கும்பாபிஷேகம் ஆரம்பிச்ச மாதிரி தான். ரொம்ப சந்தோஷங்க. இந்த முறை அம்மன் கோயில் திருவிழா சிறப்பா நடக்கணும். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நல்லபடியா முறைப்படி நடக்கணும். அதுதான் வேணும். சரிங்கம்மா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாட்டி. நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அது போதியா, அது போதும். தம்பி, அம்மனுக்கு சாத்த வேண்டிய நகையெல்லாம் பேங்க்ல இருக்கு. இந்த தடவை ராஜா சேதுபதி ஐயா கையால அந்த நகைகளை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துடலாமா? இதுக்கு எதுக்காக அவரை போய் சிரமப்படுத்திக்கிட்டு? அதான் நான் வரேனுங்க. கோயில் கும்பாபிஷேகம் அவரோட தலைமையில தான் நடக்கும். இந்த கோயில் காரியங்கள்லாம் நம்மளே பாத்துக்கலாம். நீங்க சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டுல இருந்தீங்களே, அவங்க தானம்மா? என்னம்மா, என்ன விஷயம்? ஏன் பதட்டமா வரீங்க? உங்க குழந்தையோட படிப்பு செலவுக்கு நீங்க உதவி கேட்டு வந்தீங்க. நான் பணம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. இந்தாங்கம்மா, பாப்பாவோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. உங்க நல்ல மனசுக்கு அந்த அம்மன் துணை இருப்பா. எனக்கு இப்ப இந்த பணம் தேவையில்லைம்மா. நான் கேட்காமயே ஒரு மகாராசன் எனக்கு பண உதவி பண்ணிட்டாரு. பணம் கிடைச்சிருச்சா? உங்களுக்கு இந்த ஊர்ல யாரு தெரியும்? யார் உங்களுக்கு பணம் கொடுத்தது? நான் அழுதுட்டே கோயில் பக்கம் போனேம்மா. அங்க இருந்த ஒரு தம்பி என் கஷ்டத்தை கேட்டு அவரே என் பொண்ணோட படிப்புக்கு உதவி பண்ணாருமா. மேலும் பண உதவி வேணும்னா கேளுங்க, விசிட்டிங் கார்டையும் கொடுத்து எனக்கு வேலையே ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாருமா. உங்களுக்கு யார் உதவி பண்ணான்னு தெரியுமா? பணத்தை வாங்கிட்டு வரும்போது எனக்கு உதவி பண்ண அந்த புண்ணியவான் யாருன்னு அங்க இருந்த ஊருக்காரங்க கிட்ட கேட்டேன். அவங்கதான் சொன்னாங்க, அவர் இந்த ஊர் பெரிய ஐயா ராஜா சேதுபதி ஐயா பேரு கார்த்தின்னு சொன்னாங்க. என்ன? ராஜா சேதுபதியோட பேரு கார்த்தியா? அவரே உங்களுக்கு பணம் கொடுத்தாரு? அவரேதாமா. ஹெல்ப் கேட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாரே. அதுவும் இல்லாம நான் வரும்போது கார்த்தி வீட்ல தான் இருந்தாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு? ஒருவேளை கார்த்தி நிஜமாவே இந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரோ? நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஒரே குழப்பமா இருக்கேன். இங்கதான் ராஜா சேதுபதியோட பேர்னு பாத்தீங்களா? ஆமாமா, நான் இங்கதான் பார்த்தேன்.
ஆனா இப்ப இந்த தம்பிய காணுமே. வாங்கம்மா அந்த பக்கம் போய் பாப்போம். ஐயோ, அந்த தம்பி இங்கேயும் காணுமேம்மா. ஒருவேளை சன்னதிக்கு போயிருப்பாரோ? அங்க போய் பார்க்கலாமா? அங்கதானே நாம பாத்துட்டு வந்தோம். இங்கேயும் இல்லனா ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரோ? இல்லம்மா, அவரு வீட்டுக்கு கிளம்பலாம் வாய்ப்பில்ல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வாங்க அந்த பக்கம் போய் பாப்போம். ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பிருப்பாரோ? இல்லம்மா, இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போதாம். கோயில் காரியத்தோட முழு பொறுப்பையும் அந்த தம்பி தான் ஏத்து செய்தான். அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க எங்கேயாவது தான் இருப்பாருமா. அம்மா, கார்த்தி மாமா அங்க இருக்காங்க.